சூரியனை சுற்றி வரும் பூமியைப் போல இந்த மில்கி வேல பில்லியன் கணக்கான ரோக் பிளானட்ஸ் எந்த நட்சத்திரத்தோடும் சேராம எந்த கட்டுப்பாடும் இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு ரோக் பிளானட் நம்ம சோலார் சிஸ்டமோட எட்ஜில் இருக்கு. இந்த ரோக் பிளானட் சோலார் சிஸ்டம் உள்ள வந்தா என்ன ஆகும்? இந்த ரோக் பிளானட் அதோட எல்லையை மீறி உள்ள நுழைஞ்சிச்சுன்னா இதனால ஒரே வட்டப்பாதையில சுத்திக்கிட்டு இருக்கிற மற்ற பிளானட்ஸ்க்கெல்லாம் எப்படி பாதிப்பு வரும்? இந்த பூமி இப்போ உயிர் வாழ்வதற்கு பர்ஃபெக்டான ஜோன்ல இருக்கு. அந்த ஜோனை விட்டு வெளியே தள்ளிடுமா? ரோக் பிளானட் நம்ம சோலார் சிஸ்டம் உள்ள நுழைஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும்னு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு பிளானட் எந்த நட்சத்திரத்துக்கும் சொந்தம் இல்லைன்னா அது பேரு தான் ரோக் பிளானட். இந்த இன்டர்ஸ்டெல்லார் பிளானட் நம்ம இடத்துல இருந்து வெறும் 20 லைட் இயர்ஸ் தூரத்துல தான் இருக்கு. இதோட அளவு நம்ம பூமியை விட கிட்டத்தட்ட 17,000 மடங்கு பெருசு. அதோட இந்த பிளானட்ல ரொம்ப பவர்ஃபுல்லான மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறதால அதனால இந்த பிளானட் ரொம்ப பிரகாசமா இருக்கும். நம்ப முடியாத அளவுக்கு இதோட ஆராஸ் இருக்கும். ஒரு பெரிய ரோக் பிளானட் நம்ம சோலார் சிஸ்டம் பார்டர் தாண்டி உள்ள நுழைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? இதனால பூமியில இருக்கிற உயிர்கள் எல்லாம் அழிஞ்சிருமா? ரோக் பிளானட் சோலார் சிஸ்டம்ல நுழைஞ்சிச்சுன்னா நிறைய ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு. இந்த ரோக் பிளானட் 100 கிலோமீட்டர் பெர் செகண்ட் வேகத்துல நகர்ந்துட்டு இருக்கு. இந்த மிகப்பெரிய ரோக் பிளானட் பூமி மேல மோதுச்சுன்னா ஒருவேளை நம்ம அன்லக்கியா இருந்தா இந்த பூமி கம்ப்ளீட்டா அழிய வாய்ப்பு இருக்கு. ஆனா கவலைப்படாதீங்க, நம்ம சோலார் சிஸ்டம் ரொம்ப பெருசு. அதோட ரோக் பிளானட் மோதுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப குறைவு. அதுக்கு பதிலா இந்த ரோக் பிளானட் சோலார் சிஸ்டம்ல இருக்கிற மற்ற பிளானட்ஸ் எல்லாம் அதோட வட்ட பாதையில இருந்து சுத்த விடாம தொந்தரவு பண்ணும். ஏன்னா இந்த ரோக் பிளானட் ஜூபிட்டரை விட 13 மடங்கு அதிகம். அதனால இதோட கிராவிடேஷன் ரொம்ப அதிகமா இருக்கிறதால மற்ற பிளானட்ஸ் எல்லாம் அதோட வட்டப்பாதையில சுத்துறதுல பிரச்சனை வரும். இதனால தான் பூமியில உயிர் வாழ்றவங்களுக்கும் பிரச்சனை ஆரம்பிக்கும். நம்ம பூமி சூரியனை ஒரே பாதையில சுத்தி வருது. அந்த பாதைய கோல்ட்லிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ரொம்ப கோல்டா இருக்காது. அதனால நம்ம தண்ணீர் ஐஸாக மாறாது. அப்புறம் ரொம்ப சூடாகவும் இருக்காது. அதனால தண்ணீர் எல்லாம் எவாபரேட் ஆகாது. இதனால நமக்கு உயிர் வாழ ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். அதனால தான் நம்ம பூமி சுற்றுற பாதை மாறும்போது நமக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிடும். இந்த ரோக் பிளானட் நம்ம பூமியை ஹேபிட்டபிள் ஜோன்ல இருந்து வெளியே தள்ளாம இருக்கலாம். ஆனா இது நம்ம பூமியை கொஞ்ச நாளைக்கு சூரியன் கிட்ட கொண்டு போயிடும். அதனால சம்மர் சீசன் ரொம்ப ஹாட்டா இருக்கும். அதை தொடர்ந்து வின்டர் சீசன் ரொம்ப நாளைக்கு இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோல்டாகவும் இருக்கும். சம்மர் சீசன் கொஞ்ச நாள் தான் இருக்கிறதால நமக்கு பயிர்கள் சாகுபடி பண்றதுக்கும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அதை தொடர்ந்து எக்ஸ்ட்ரீம் கோல்டா இருக்கிறதால வின்டர் சீசன் வந்ததும் உணவு தட்டுப்பாடு வர ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம பூமி முழுக்க பனிக்கட்டியா மாறிடும். குளோபல் வார்மிங்கை பத்தி நம்ம கவலைப்படாம இனிமே நம்ம குளோபல் கூலிங்கை பத்தி தான் யோசிக்கணும். சூரியன் இல்லாததால வேற எனர்ஜி சோர்சஸை பத்தி யோசிக்கணும். பூமியை சூடா வச்சிருக்க நிறைய கிரீன் ஹவுஸ் கேஸை வெளியேற்றணும். இன்னொரு பக்கம் சோலார் எனர்ஜியை பத்தியும் நம்ம யோசிக்கணும். வின்டர் சீசன்ல சோலார் எனர்ஜி அந்த அளவு எஃபெக்டிவா இல்லாததால சம்மர் சீசன்ல நம்ம பயன்படுத்திக்கணும். ஒருவேளை நம்ம பூமி ஹேபிட்டபிள் ஜோன்னு சொல்ற அந்த வட்டப்பாதையை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா நிலைமை இன்னும் மோசமா போயிடும். அப்படி நடந்துச்சுன்னா பூமி ரொம்ப கூலிங்கா ஆகிடும். அதோட தண்ணீர் எல்லாம் உறைஞ்சு போயிடும். இதனால பூமியில இருக்கிற பெரும்பாலான உயிர்கள் செத்து போயிடும். அப்படி இருக்கும்போது நம்ம உயிர் வாழ ஒரே வழி நம்ம கடலுக்கு அடியில உயிர் வாழ கத்துக்கணும். ஆழ்கடல்ல எப்பவும் சூடான தண்ணீர் வெளிவந்துட்டு இருக்கும். இந்த பிளானட் ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா இந்த பரிணாம வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி நம்ம வேறுபட்ட வாழ்க்கை வடிவமாகவும் உருவாக வாய்ப்பு இருக்கு. நம்ம ரொம்ப லக்கி. ஏன்னா இந்த யூனிவர்ஸ் ரொம்ப பெருசு. ரோக் பிளானட்ஸ்க்கும் கேலக்சியில் இருக்கிற மற்ற பொருளுக்கும் நடுவில் நிறைய ஸ்பேஸ் இருக்கு. அதனால இது மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லை.